இந்த காலத்துல பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம், அப்படி இல்லை. நம்ம உண்மையா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், இல்ல நீங்க சொந்தமா தொழில் பண்ணலாம். தொழில் பண்ற இடத்துல நீங்க உண்மையா இருந்து பாருங்க. ஒருவேளை நமக்கு ரிசல்ட் உடனே இருக்காது, கஷ்டப்படும் போது நமக்கு ரிசல்ட் உடனே தெரியாது. ஆனா நிரந்தரமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அது இன்னைக்கு இல்லாட்டாலும் அது என்னைக்குனாலும் நமக்கு அது கிடைக்கும். என் வாழ்க்கையில நான் தான் பார்த்துருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். இந்த கல்லூரி ஸ்தாபனங்களாக உண்டாக்குறது எனக்கு இது ஒரு ஆசை. எப்படின்னா அழியறதை எடுத்து நடத்துறது. இதோ ஒரு காலேஜ், திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் எடுத்தேன். காலேஜ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட். அப்போ அவர் என்ன கூப்பிட்டு கேட்டார், தயவு செய்து எனக்கு நடத்தி கொடுங்க. சரின்னு எடுத்தேன், சேலஞ்சை எடுத்தேன். 4 வருஷம் இருக்கு. 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 பொறியியல் கல்லூரி கட்டி கொடுத்தாங்க. இத்தனைக்கு 1 பைசா கூட லோன் எடுக்குது, 1 பைசா லோன் கூட கிடையாது, கடன் கூட வாங்கல. சரிதானா? ஸோ நம்முடைய லைஃப்லையும் எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம தொழில் எடுத்தாலும் சரி, இல்லை வியாபாரத்தை எடுத்தாலும் சரி, ஏதோ உங்க நமக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சேலஞ்சா எடுத்து, நம்ம சேலஞ்சை எடுக்கிறது பெருசு கிடையாது, அதை பிளான் பண்ணி மெட்ரிகுலஸா பண்ணணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறீங்க, ஆர்டர் எடுக்கிறீங்க, இது இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு டேட்ல அதை பண்ணணும். பண்ணல அப்படின்னு நம்ம மாட்டிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண விரும்பல, உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் என்ன வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கணும் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆசிரியர் என்னுடைய கடமை. இந்த உலகம் நிறைய பேர் ஏமாற்றுவது தான். யாரையும் நம்பாதீங்க. முன்னாடி சிரிப்பா, பின்னாடி ஒரே குத்து. நம்பவே நம்பாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஷைன் பண்ணலாம். வாழ்க்கையில நிறைய இடத்துல நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா, சேலஞ்சிங் ஒர்க் தான் எடுத்து பண்ணுவேன். எல்லாரும் பண்றதை நான் பண்ண மாட்டேன். யாரால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை எடுத்து செய்யறது என் திறமை. அதுதான் நான் செய்வேன். அதாவது செய்யாதுன்னு சொல்றதை எடுத்து செஞ்சு அதை சாதிச்சு காட்டுங்கிறது என்னுடைய இது. அதே தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு சாதகமான இருக்காது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாம் நமக்கு இதா இருக்கும், அப்படி இல்லவே இல்லை. இந்த உலகம் ஒரு மாயான உலகம். நம்ம எடுத்து நம்ம இன்வால்வ் ஆகும். என் வெற்றி காரணம் என்னன்னா வேற எதுவுமே கிடையாது, என்னுடைய ஹார்ட் ஒர்க், பிரசன்ஸ். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கம்பெனில முதலாளியா நீங்க ரூமுக்குள்ள இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. நீங்க ரூமுக்குள்ள இருந்து ஜெயிச்சத சரித்திரம் யாருமே இருக்காது. நீங்க ஃபீல்டுக்கு போய் ஃபீல்டை அனலைஸ் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம இன்வால்வ்மெண்டோட எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வேலை பார்த்து பாருங்க, வாழ்க்கையில உங்களை அடிக்க யாருமே இருக்க முடியாது. உங்களை யாருமே இருக்க முடியாது. கடவுளுடைய படைப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல டேலண்ட் கடவுள் கொடுத்துருப்பாரு. அதை மறைச்சு வச்சுட்டு தான் நம்மளால வாழ முடியாது.